வள்ளி அப்படின்றவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. ஏழ்மையான சூழ்நிலையில இருந்த வள்ளி தன்னோட குழந்தைய சின்ன சின்ன வேலைகளை பார்த்து தான் வளர்த்துட்டு வந்தா. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னோட பெண்ணோட சின்ன சின்ன ஆசையையும் நிறைவேற்றி வைப்பா. ஒரு நாள் வள்ளியோட பொண்ணு தங்கத்துல தோடு கேட்டா. இது தன்னோட சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்க்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் கடத்தருக்கு போய் பேரம் பேசி வள்ளி 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்தா. வீட்டுக்கு வந்து சமைக்கும் போதுதான் தக்காளி எல்லாம் அழுகிருக்கத வள்ளி பாக்குறா. நான் வாங்கின நல்ல தக்காளிகள் எல்லாத்தையும் அழுகின தக்காளியா கடைக்கார மாத்தி வச்சுட்டான் அப்படின்றது அவளுக்கு தெரியுது. ஆசை இல்லாத நேரத்துல இப்படி ஏமாந்து போயிட்டோமேன்னு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தக்காளி எல்லாத்தையுமே தோட்டத்துல கொட்டிட்டு சோகமா வந்து உட்கார்றா. நாட்கள் வேகமா கடக்கவே வள்ளியால தான் எதிர்பார்த்த அளவுக்கு காசு சேர்த்து வைக்க முடியல. இதனால மனசு நொந்து போறா வள்ளி. அப்பதான் கொல்லையில தான் தூக்கி எறிஞ்ச அழுகின தக்காளி செடியா வளர்ந்து தக்காளி காய்ச்சிருக்கத பாக்குறா. இப்பன்னு தூக்கி போட்ட தக்காளி கூட மண்ணில் விழுந்தோன விதையா மாறி வளர்ந்து நிக்குது. மண்ணுல விழுந்தாலும் எழுந்து நிக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா.